கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஆலத்தூர் திருமண மண்டபத்தில் கருத்து கேட்பு காவிரி பொதுப்பணித்துறை மூலம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. அதில் அரசு கருத்து கேட்பு கூட்டத்தில் ஏரிகள் ஆக்கிரமிப்பு, தரைதளம் அமைத்தல், காங்கிரீட்டு சுவர், வாய்க்கால்களில் காங்கிரீட்டு சுவர் அமைத்தல், இதற்கு சம்பந்தமான கூட்டம் நடைபெற்றது. அதற்கு அனைத்து ஊர்களிலும் இருந்த விவசாயிகள் வரவில்லை. அதற்கு முக்கிய காரணம் மழை பொழிவு. புயல் காரணமாக மழை பொழிந்தது அன்று யாரும் கூட்டத்திற்கு அதிகபட்சமாக வரவில்லை. கண்ணுக்குடி, செம்பாலூர், ஆம்பலாப்பட்டு, வடக்கு, தெற்கு, பட்டுக்கோட்டை, மதுக்கூர், அனைத்து தம்பிக்கோட்டை, மற்ற ஏரியாக்கள் அனைத்திலுமே அதிக விவசாயிகள் வரவில்லை. அதற்கு காரணம் மழை பொழிவு. தகவலும் சரியாக சென்றடையவில்லை. அதிகமாக விவசாயிகள் கலந்து கொள்ளாமல் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளுமே கலந்து கூட்டமாக அது அமைந்தது. இதற்கு முழு காரணம் விவசாயிகளுக்கு சென்றடையவில்லை. தகவல் விவசாயிகளுக்கு சென்றடையவில்லை. இந்த ஏரிக்கு தற்பொழுது பார்க்கிற ஏரி மழைநீர் மூலமாக அடைந்த நீர். இதற்கு முழு காரணம் காவிரி நீர் வருவதற்கான வழித்தடங்கள் அனைத்துமே ஆக்கிரமிப்பில் உள்ளது. வழித்தடத்தில் காங்கிரீட் தரைத்தளங்கள் அமைத்தால் இருக்கிற நிலத்தடி நீர் பாதிக்கப்படும். நிலத்தடி நீர் உள் செல்வது சிரமப்படும். இதற்காக தரைத்தளத்தை நீக்கிவிட்டு இரு கரைகளிலும் பக்க சுவர்கள் அமைக்கலாம். தரைத்தளம் எந்த விதத்திலும் அமைக்கிறதுல பூமிக்கும் சரி, மக்கள் வாழ்வாதாரத்துக்கும் சரி மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். நிலத்தடி நீர் பாதுகாக்க வேண்டும் என்றால் நிலத்தடி நீர் உள்புகுதல் இருந்தால்தான் நிலத்தடி நீர் மேலோங்கும். தரைத்தளம் அமைத்து விட்டால் மேல் மாடியில் எப்படி மழை பொழிந்து தண்ணி வழிந்தோடு கீழே வருமோ அதே மாதிரி தான் பூமியின் தரைத்தளத்தை அமைத்து விட்டால் தண்ணீர் உட்புகுதல் மிக சிரமம். இது அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும், விஞ்ஞானிகளுக்கும் தெரியும். ரிசர்ச் மூலம் அவங்களுக்கு தெரியாது இல்லை. இப்போ நாங்களாம் விவசாயி ஆய்வு மூலம் எங்களுக்கு தெரிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எம்டெக் படிச்சிருக்காங்க, பிடெக் படிச்சிருக்காங்க, இன்ஜினியர்கள், உயர் அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அவர்கள் அறிவியல் ஆய்வாளர்களை மூலம் இது காங்கிரீட்டு தளம் அமைத்தால் இது நீர் உள் புகாதா என்று அவர்களுக்கும் தெரியும். காங்கிரீட்டு சுவர் கீழே தரைத்தளம் அமைத்தால் ஒரு சொட்டு நீர் கூட பூமிக்குள் செல்லாது. இங்கு அதிகமாக FWLEs மிக அற்புதமாக வடிவமைத்து கொடுத்த காவிரி டெல்டா கல்லணை கால்வாய் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கரிகால சோழன் அமைத்தார். அதற்கு பிறகு FWLEs மிக தஞ்சை காவிரி டெல்டா மாவட்டத்துக்கு அவர் ஒரு தெய்வமாகவே கருதப்பட வேண்டியது. அவரை மறைத்துவிட்டு அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு வருகிற நதி, கல்லணையிலிருந்து புறப்பட்டு வருகின்ற புது ஆத்து பாசனம் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடைய வேண்டும் என்றால் அனைத்து பகுதிகளிலும் வாய்க்கால்கள், பெரு ஆறுகள், சிறு ஆறுகள் அனைத்துமே ஆக்கிரமிப்பில் உள்ளது. இதற்கு காரணம் அரசு அதிகாரிகள், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதிகாரிகள், இவங்க அனைவருமே இதற்கு முழு காரணம். ஆக்கிரமிப்பு நடக்கும் பொழுது எந்த ஒரு அதிகாரிகளுமே அதை கண்டுகொள்வதில்லை. அது தக்க சமயத்தில் போய் சொன்னாலும் அது அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. இந்த மழைநீர் சேகரிப்பு, மழை பெய்தால்தான் நீர் என்றால் காவிரி டெல்டா தண்ணி இன்னைக்கு கல்லணை கால்வாய் வழியாக கொள்ளிடம் ஆற்றிலையும் பூம்புகார் காவிரி ஆற்றிலையும் வங்கக்கடையில் கலக்கிறது. விவசாயிகளுக்கு 20-30 ஆண்டுகளுக்கு முன் 3 போகமாக இருந்தது 2 போகமாகானது. இப்போ 2 போகம் 1 போகமாகிவிட்டது. நிலத்தடி நீர் மூலம் நீர் இறைப்பான் மூலம் சாகுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் மின்சாரத்துறை தான் தற்பொழுது உதவி செய்து கொண்டிருக்கிறது. பொதுப்பணித்துறை மூலமாக விவசாயிகளுக்கு எந்தவித பயனும் இல்லை. தரைத்தளம் அமைத்தல் இது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இது மாவட்ட ஆட்சியருக்கும் மற்ற அனைத்து அதிகாரிகளுக்கும் தெரிந்த விஷயமே. இதற்கு மக்கள் எப்படி சிரமத்துக்கு உள்ளாகுவார்கள் என்று IAS அதிகாரிகளும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் அனைவர்களுக்கும் தெரிந்த விஷயமே. தரைத்தளம் அமைப்பது முற்றிலும் விவசாயிகள் எதிர்க்கிறோம்.